உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறை அருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க ஆறும் இறை குலமே. இரவினில் தவித்திட்ட பொழுதினிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே. இடத்தனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ. பாவம் நம்மிலே மறையாதோ, தவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய், உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறை அருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க ஆறும் இறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் இந்த திருப்பலியினூடாக நாங்கள் யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்களை நினைத்து மன்றாடும், யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்றாலோ அவர்களுக்காகவும் சிறப்பான முறையில் நாங்கள் மன்றாடி நிற்போம். அதோடு சேர்ந்து பலதரப்பட்ட கஷ்டங்களோடு வாழும், முக்கியமாக தங்களுடைய வாழ்க்கையிலே பலதரப்பட்ட ஆவிகள் மற்றும் பல கஷ்டங்களோடு வாழும் ஒவ்வொருவருக்காகவும், தங்களுடைய வாழ்விலே ஏதோ ஒன்று தங்களை பிடித்து கொண்டிருக்கின்றது, ஏதோ ஒன்றால் அவர்கள் அவதிப்படுகின்றார்கள் என்று வாழும் ஒவ்வொருவருக்காகவும் அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். பலதரப்பட்ட கஷ்டங்கள், அதாவது அவர்கள் சொல்லொன்னா துன்பம், அவர்கள் காண முடியாத பிரச்சனைகளோடு வாழும் ஒவ்வொருவரும் அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வாழவும், அவர்கள் வாழ்விலே இந்த பிரச்சனை நீங்காதா என்று நினைத்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் அந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் மீண்டு வாழ வரம் கேட்டு தொடரும் திருப்பலியிலே நாங்கள் அவர்களுக்காகவும் பக்தியோடு நாங்கள் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூயமர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளால் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ளச் செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 5 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் எங்களை கிறிஸ்துவின் ஊழியர்கள்,
கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும். பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கலாம் அன்றோ? என்னை பொறுத்தமட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நானே தீர்ப்பளித்து கொள்ளவும் மாட்டேன். எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆயினும் நான் குற்றமற்றவனாகிவிட மாட்டேன். எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் ஆண்டவர் ஒருவரே. எனவே குறித்த காலம் வருமுன், அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார், உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக: நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ். ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொளி போலும், உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. தீமை நின்று விலகு, நல்லது செய், எந்நாளும் நாட்டில் நிலைத்திருப்பாய். ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார், தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை, அவர்களை என்றும் பாதுகாப்பார். பொல்லாரின் மரபினரோ வேறறுக்கப்படுவர். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார், பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. ஆண்டவர் கூறுகிறார், உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்குரிய வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. அதிகாரம் 5, திருவசனங்கள் 33 தொடங்கி 39 முடிய. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகின்றார்கள்,
பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர். உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மணவிருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பு இருக்க செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய காலம் வரும், அப்போது அவர்கள் நோன்பு இருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஒரு உவமையும் கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோலவே பழைய தோட்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோட்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் சிந்தி போகும், தோட்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோட்பைகளில் தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து. இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரை நாங்கள் புரிந்து கொள்வது மிகவும் கடினம். ஆண்டவர் எப்படி யோசிக்கிறார், என்ன செய்ய போகின்றார் என்பதை எங்களுக்கு தெரியாது. இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே நாங்கள் பார்த்தால் அங்கே சொல்லப்படுகின்றது, இருளில் மறைந்திருப்பதை வெட்ட வெளிச்சமாக்குவார், உள்ளங்களின் நோக்கங்களை வெளிப்படுத்துவார், அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவர். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்கு எங்களுடைய உள்ளங்கள் அனைத்தும் தெரியும். அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. நாங்கள் எவ்வளவுதான் மறைக்க நேர்ந்தாலும் அது கடவுளிடமிருந்து மறைக்க முடியாது, மறக்கவும் முடியாது. அது கடவுளுக்கு தெரிந்தே ஆகும். எனவே நாங்கள் உண்மையாக வாழ அழைக்கப்படுகின்றோம், உண்மையுள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாளில் இன்றைய நற்செய்தியை நாங்கள் எடுத்து பார்த்தால், நற்செய்தியிலே பரிசேயர்கள் மற்றும் சதுசேயர்கள் சட்ட வல்லுநர்களுடைய வாழ்க்கையை ஒரு முறை பாருங்கள், எடுத்து பாருங்கள். இயேசு அவர்களை அண்டி சொல்லுகின்றார், அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் உங்களுடைய மரபுகள், உங்களுடைய சட்ட திட்டங்களில் வாழுகின்றீர்கள் ஒழிய அதை உண்மையாக நீங்கள் பின்பற்றவில்லை. அதாவது ஏதோ அவர்கள் நோன்பு இருக்கின்றார்கள் என்று இருக்கின்றார்கள், ஆனால் அதன் உள்கருத்தம் எதற்காக இருக்கின்றார்கள், எதற்காக இதையெல்லாம் செய்கின்றார்கள் கூட தெரியாமல் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே சட்ட திட்டங்களில் அர்த்தங்களும் ஒன்றுமே இல்லை. எனவே இயேசு அதற்காக அழகான ஒரு உவமையை எடுத்து காட்டுகிறார். அதாவது பழைய தோட்பைகள், புதிய தோட்பை, புதிய மது, பழைய மது. அதாவது பழைய சட்ட திட்டங்கள், புதிய ஆண்டவர் இயேசுவினால் வழங்கப்படும் புதிய முறைகள், சட்ட திட்டங்கள், இதுகளை பற்றி அழகாக எடுத்து காட்டப்படுகின்றது. இங்கே சொல்லப்படுகின்றது, அதாவது பழையதை விரும்புவர் பழையதே நல்லது என்று அவர்களுடைய கருத்தாக அமைகின்றது. அதாவது பழைய சட்டதிட்டங்களில் அவர்கள் மூழ்கி வாழ்கின்றார்கள், அதில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை அதிலே நல்லதாக இருக்காது. அதாவது அவர்களுக்குரியதாக மாற்றிக்கொண்டிருப்பார்கள், தங்களுக்கு அங்கே தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகலாம். இங்கே இயேசு சொல்லும் ஒவ்வொன்றையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். இயேசு ஒரு புதிய ஒரு வழியை காட்டுகின்றார், புதிய முறையில் அந்த கட்டளைகளை. அவர் ஒரு நாளும் அந்த பழைய மோசையிலோ கடவுளுடைய கட்டளைகளை மறுக்கவில்லை, ஆனால் அதுகளுக்கு ஒரு புதிய வழியை காட்டுகின்றார், அது புதிய முறையில் இயேசு சொல்லுகின்றார். எனவே அங்கே இருந்ததுகளை ஆண்டவர் இயேசு அழகாக எடுத்து காட்டுகின்றார். இதை அவர்கள் மறுக்கின்றார்கள், ஏனென்றால் இவர்களுடைய வாழ்வு இதனால் பாழாய் போய்விடும், இவர்களுடைய வாழ்வு இதனால் முற்று முழுதாக அழிந்து விடும் என்ற பயத்தினால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். இதில் அவர் சொல்லுகின்றார், எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அது அழகாக இருக்காது. என்ன, பழைய சட்டத்திட்டங்களோடு புதிய அந்த முறைகளையும் ஒன்றாக போட முடியாது, அது ஒரு மாதிரியாக இருக்கும். எனவே இயேசு சொல்லுகின்றார், பழைய தோட்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதி ஊற்றி வைப்பதில்லை. பழைய அதுக்குள்ளே வைத்தால் அது உடனடியாக அது நிறைய பழதாக இருக்கும், இது புதுசு தாங்க முடியாத இருக்கும் என்றால் இதில் இருக்கிற இது புதிய முறையில் புதிய திராட்சை மது அது கிழிச்சு போடும், எல்லாம் பாழாகி போய்விடும். எனவே அவர் சொல்ற, புதிய முறையில் நாங்கள்
வாழ அழைக்கப்படுகிறோம். இயேசுவினுடைய சட்ட திட்டங்களில், இயேசுடைய கருத்துக்களில் இயேசு ஒரு அழகான செய்தியை கொண்டு வருகின்றார். இயேசு தனது வாழ்வை கொடுக்க வந்தவரை மறுக்கின்றார்கள். எனவே இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் பழைய விஷயங்களில் நாட்டம் கொண்டு அதில் நீங்கள் குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் வருகின்றேன் உங்களுக்காக. இந்த உலகத்தில் நிறைய பேர் இயேசுவை பின்பற்ற தயார். ஆனால் ஒரு சாரார் அவர்கள் தங்களுடைய வாழ்வு அழிந்துவிடும், தங்களுக்கு இருக்கிற எல்லாமே அழிந்துவிடும், தங்களுக்கு இது ஒன்றுமே கிடைக்காது என்ற ஒரு பெரிய ஒரு தங்கள் வளர்த்து வந்து ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் என்ற பெரிய பயம் அவர்களுக்குள் வந்து விட்டது. எனவே இயேசு அவர்களுக்கு எதிராக அந்த சவாலை விடுகின்றார். நீங்களும் மனம் மாறுங்கள், இந்த புதிய விடயங்களில் கற்றுக்கொள்ளுங்கள், புதிய ஒரு வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு எங்களுக்காக வந்திருக்கின்றார். அந்த இயேசுவை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அவர்தான் புதிய வாழ்வாக இருக்கின்றார், அந்த புதிய மதுவாக இருக்கின்றார். எனவே அந்த ஆண்டவரை நாங்கள் பற்றி பிடித்து வாழ அழைக்கப்படுகணும் இன்றைய வாரத்தில். எனவே இயேசுவை பற்றி அவர்களுக்கு ஏன் உங்களுடைய சீடர்கள் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்கின்றார்கள். அவர்கள் அந்த நோன்பை பற்றியே புரிந்து கொள்ளவில்லை. அப்போது இயேசு சொல்லுகின்றார், என்னுடைய சீடர்கள் எப்போது நோன்பு இருப்பார்கள் என்றால், தங்களுடைய மணமகன் அவர்களை விட்டு போகும்போது அவருக்காக துக்கப்படுவார்கள், அவருக்காக நோன்பு இருப்பார்கள். எனவே அவருடைய இறப்பை பற்றி சொல்லுகின்றார், அதுக்கு பிறகு வரும் வாழ்வை பற்றியும் எடுத்து காட்டுகின்றார். அவருக்காக நாங்கள் அவரை நினைத்து அவருக்காக நோன்பிருப்பது முக்கியமாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய வாழ்வானது ஆண்டவருடைய பக்கம் திரும்பியதாக இருக்க வேண்டும். நாங்கள் பார்த்தால் இந்த சூரியகாந்தி பூவை எடுத்து பாருங்கள், அது சூரியன் எந்த பக்கம் இருக்குமோ அந்த பக்கம் தனது பூவை திருப்பி கொள்ளும், தன்னை திருப்பி கொண்டு வாழும். அதே போன்று நாங்களும் இயேசு எங்கே இருக்கின்றாரோ, இயேசு எந்த பக்கம் இருக்கின்றாரோ அவரை நோக்கிய வண்ணம் நாங்கள் வாழ வேண்டும். அவர் என்ன எங்களுக்கு கற்பித்து தாரோ அதை போன்று நாங்கள் வாழ வேண்டும். அவருடைய வாழ்வுக்குள் நாங்கள் வாழும்போது அந்த முழுமையான வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். ஆண்டவருக்குள் வாழும் வாழ்வை பெற்றுக்கொள்கின்றோம் அன்பார்ந்தவர்கள். எனவே அந்த ஆண்டவரில் வாழ வரம் கேட்டு தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் மன்றாடுவோம். வழிநடத்தும் தந்தையே இறைவா, உமது திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பி அவர்கள் தங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் இறையாட்சி தூதுவர்களாக விளங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, தொலைக்காட்சி வாயிலாக வீடுகளில் இருந்து இத்திருப்பலியில் பங்கு பற்றி கொண்டிருக்கும் அனைத்து நோயாளிகளையும் நீர் உமது கரத்தால் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மீட்பளிக்கும் இறைவா, நாம் உமது முழு ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவுத்திறனையும் பெற்று உமது திருவுளத்தை அறிந்து உமக்கு உகந்தவற்றை செய்து உமக்கு ஏற்புடையவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வியத்தகு ஆலோசகராகிய இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாம் எம்மை சூழ்ந்துள்ள தீமைகளை இனங்கண்டு இறை பற்றுடனும் நேர்மையுடனும் நடந்து சாட்சிய வாழ்வு வாழ வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். வாழ்வளிக்கும் வள்ளலாகிய தேவா, பலதரப்பட்ட உடலுல பல வருத்தங்களோடும் சொல்ல முடியாத காயங்களோடும் வழிகளோடும் மற்றும் அவர்கள் புரிய முடியாத சகல விடயங்களோடும் வாழும் ஒவ்வொருவரையும் பாதம் வைக்கின்றோம். ஆண்டவரே, அவர்களுக்கு தேவையான முழுமையான சுகத்தையும் மன நிம்மதியும் கொடுத்தருளும். தொலைக்காட்சியினூடாகவும் இணையத்தினூடாகவும் இணைந்திருக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் ஆசீர்வதியும் தந்தையே.
அவர்களுக்கு தேவையான அனைத்து வித தேவைகளையும் பூர்த்தி செய்யும், என்றுமே பாதுகாத்து வழிநடத்தும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதையேற்று உனதாக மாற்றி அருட்பலியில் என்னை நீ இணைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எங்கும் வெளியில் தங்கிய நீரம் அலையோயாமலும் ஏந்தி வந்தேன். எங்கும் வெளியில் தங்கிய நீரும் அலையோயாமலும் ஏந்தி வந்தேன். இதயம் தாங்கும் இறையவனே, உன் கோயில் நானாக மாற்றிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய். இறங்குகின்றேன், இறங்கிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய். இறங்குகின்றேன், இறங்கிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமையை மீதுபடுத்தாதெனும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிடித்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜெசிஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநீராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளேற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சிவம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர், அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது, அதை உண்ண தடையென்ன? புறையவரும் இறைவனை நாம் ஏற்க தடையென்ன? உள்ள கதவு திறந்தது, அத உள்ளே வாழுவார். உவகை என்ன மொழி கொணர்ந்து என்னை ஆளுவார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர், அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. ஆண்டவரே, உமக்கு அஞ்சுவோருக்கு நீர் சேர்த்து வைத்திருக்கும் உமது அருள் எத்துணை மிகுதி. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊற்றம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளை உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால்,
திரும்பி பார்க்க மாட்டேன். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தரணியர் நமக்கெல்லாம். சேயர்கள் நம்மை செவ்வழி நடத்தும் தெய்வமும் அவரன்றோ. ஆயனே முன்னாள், அழகையே பின்னாள். ஆயனே முன்னாள், அழகையே பின்னாள். அன்பர் இயேசுவின் அன்பு மொழியிலே ஆறுதல் அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.